அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லையில் மெக்கானிக் ஷெட் உரிமையாளரை ஓட விரட்டி வெட்டி கொல்ல முயற்சி நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா, இந்த சம்பவம் தொடர்பான முதற்கட்ட தகவல் என்ன? வணக்கம். நெல்லை பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஃபாரூக். இவர் 4 சக்கர பழுது நீக்கும் மையம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் நேற்று இரவு பணியை முடித்து சொந்த வேலையாக செல்லும் நேரத்தில் ஃபாரூக்குடன் அவரது மெக்கானிக் ஷெட் அருகே நடத்தப்படும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் உரிமையாளருக்கு உறவினரான ஆனந்த் என்பவர் தனது 4 சக்கர வாகனத்தை பழுது நீக்கம் செய்து தர கேட்டதாக கூறப்படுகிறது. அந்த சமயத்தில் ஃபாரூக் மறுப்பு தெரிவித்ததாகவும் தனக்கு வேலை இருப்பதால் வேற எங்கேயும் பார்த்துக் கொள்ளுங்கள் எனவும் சொல்லியதாக தெரிகிறது. இதில் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெளியே சென்ற ஆனந்த் சிறிது நேரத்தில் அரிவாளுடன் ஃபாரூக் நடத்தி வரும் மெக்கானிக் ஷெட்டுக்குள் நுழைந்த அவரை அரிவாளால் வெட்ட முயற்சி மேற்கொண்டார். அப்போது அவர் அங்கிருந்து தப்பி ஓடவும் அவரை விரட்டி அவரை அரிவாளால் கொண்டு வெட்டியுள்ளார். இதில் கையில் காயமடைந்த ஃபாரூக் அங்கிருந்து தப்பியோடிய அக்கம் பக்கத்தின் உதவியுடன் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்து சேர்ந்தார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஃபாரூக்கை ஆனந்த் விரட்டி வெட்டப்பட்ட முயற்சிக்கு சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஃபாரூக் அளித்த புகாரின் பேரில் பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.